அப்ப உங்க வாழ்க்கையில இன்னும் பிரகாசமா நீங்க இருக்கணும்னா நம் வாழ்க்கையிலே அணைந்த விளக்குகள் எல்லாம் எரிய வேண்டும் அன்பர்களே. அந்த விளக்கு என்பது அந்த பகுத்தறிவு, விளக்கு என்பது ஆண்டவருடைய ஞானம், விளக்கு என்பது நம்முடைய வாழ்வியலுடைய பாதை, விளக்கு என்பது நாம் எதை சரியாக செய்ய வேண்டுமோ அதை செய்வது, விளக்கு என்பது நாம் எடுக்க வேண்டிய சரியான முடிவுகள், விளக்கு என்பது நாம் பேச வேண்டிய சரியான வார்த்தைகள், விளக்கு என்பது நம் கடமையை செய்வது. ஆண்டவர்ட்ட அப்பா என் விளக்குகள் எரிய வைங்க அப்படின்னா என் கடமையை செய்ய வைங்கன்னு அர்த்தம். ஒப்பு கொடுத்து கேளுங்க நண்பர்களே, நம்ம விளக்குகள் எரியணும். விளக்குகள் எரியாத போது பிரச்சனை என்பர்களே. அதான் ஆண்டவர் சொல்கிறார் நற்செய்தியில, விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்கட்டும். எந்த இடத்துல அந்த விவேகம் இல்லையோ, ஜெபம் இல்லையோ, விழிப்பு இல்லையோ, அங்கு பிரச்சனைகள் வரும். உன் பக்கத்து வீட்டுல இருந்து பிரச்சனை வரும், ஏன் உன் வீட்டுல இருக்கிற மனிதர்களால் பிரச்சனை வரும், உன் நண்பர்களால் பிரச்சனை வரும், உன் ஆலயத்துல இருந்து பிரச்சனை வரும். எனவே நம்ம விழிப்பா இருந்துடணும். விழிப்பா இருந்துருங்க. விவேகம் இல்லைன்னா தோத்துருவீங்க நண்பர்களே. இன்னைக்கு நீங்க விவேகமா இல்லைன்னா ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா அந்த வார்த்தை யார் சொல்கிறார், ஏன் சொல்கிறார், எதற்காக இந்த நேரத்தில் வந்து சொல்கிறார், இதெல்லாம் யோசிக்க வேண்டும். இல்லைன்னா அவங்க சொல்ற வார்த்தை கேட்டு ஆமாக்கா, ஆமா தம்பி அப்படின்னு சொன்ன அடுத்த கணமே உனக்கு எதிராக குழி நோண்டப்படும். எனவே யார் சொல்றாங்க, எது சொல்றாங்க என்பது முழுமையாய் அறிந்த கடவுள் பரிசேயர்களை புரிந்து வைத்தார். அவர் சதித்திட்டத்தில் விழவில்லை, நீயும் நானும் விழுந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம ஒன்றும் விழிப்பா மாறணும். ஜெபிப்போம்.